ஸோ நேற்று எங்களுக்கு பல நாடுகளிலிருந்து வந்தவங்க இங்கேயே சிறப்பாக சில விஷயங்களை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அதை பார்த்து இவங்க வள்ளலாருடைய இதில் ஆழத்தில் போயிருக்காங்க. டீப் இன்டு வள்ளலார் பிரின்சிபல். அப்படிப்பட்டவங்களுக்கு விருதுகள் அழைத்தாங்க. அந்த விருதுகளுக்கு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை விருது அப்படின்ட்டு. ஸோ அந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அந்த விருதுகள் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய சினிமாக்கோ இதுக்கோ எல்லாம் விருது கொடுத்துட்ருக்கோம். அது நம்ம பெருசாக பண்ணுறோம். இந்த விருதுங்கிறது பெரிதாக இருக்கணும். அப்போ தான் அவங்க டீப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த விருதுகள். இதில் எல்லாருக்கும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு செக்கு உள்ள நாங்களே யாரும் எதிர்பார்க்கல, 25,000 ரூபாய்க்கு செக்கு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் உண்மையான விஷயம், சரிங்களா? அதெல்லாம் கிரேட் அப்ரிஷியேஷன். ஸோ அது அவங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்குவிப்பு, வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்குவிப்பு. அவங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்குது. இலங்கையிலேருந்தோ இதிலிருந்து வர்றவங்களுக்கெல்லாம் இது பெரிய ஒரு இது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இஸ் வெரி ஹைலி அப்ரிஷியபிள். வி தேங்கிங் த கவர்மெண்ட். இந்த மாதிரி நிறைய பண்ணணும், எல்லா சித்தர்களும் கொண்டு வரணும். ஆனால் எங்களுக்கு பெருமை வள்ளலாரை கொண்டு வந்தது மிகப்பெரிய பெருமை. நன்றி. ஸோ நாங்கள் சர்வதேச சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு ஆர்கனைசேஷன், உலகளாவிய நிறுவனம். வள்ளலாரினுடைய கொள்கையை பரப்புவதற்காக ஒரு 5 வருடத்துக்கு முன்னால் இதை துவங்கின பல நாடுகள் சேர்ந்த நபர்கள். எங்களையெல்லாம் அந்தந்த நாடுகளிலிருந்து இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு, தமிழ் அரசு எங்களை இங்கே அழைத்து சிறப்பு விருந்தினர்களாக பல நாடுகளிலிருந்து அவர்களே செலவழித்து நல்ல முறையில் எங்களை கவனித்து ஒரு வாரமாக இருக்கோம். ஒரு 3 நாள் சிறப்பாக இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் எங்களை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசிஸ்டண்ட் கமிஷனரு, ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு இதை கொடுத்தாங்க. நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. இது ஒரு ஷார்ட் டைமில் பண்ணாங்க. அதான் எங்களுக்கு அதிசயமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுவோம். எங்கள் அந்த வெஸ்டர்ன் நாலேஜ் ரொம்ப பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவோம். பட் இவங்களுடைய இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, அந்த லோக்கல் ஸ்கில்ஸு, அந்த அமைப்பை பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா, அந்த லோக்கல் ஸ்கில்ஸை அவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அத்தனை நாங்கள் போகும்போது முன்னாள் நாள் 50% தான் ஒர்க் ஆகிருக்கும். இவங்களுக்கெல்லாம் எப்படி முடிப்பாங்கன்னு எங்களுக்கு வியப்பாக இருந்தது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்சு. யூ கேன் கோ இன்சைட். எங்களுக்கு அதை பிலீவ் பண்ண முடியல. எங்களுக்கு ரொம்ப அது ஒன்று காஸ்ட் ஆகுது. யூஎஸ்லெல்லாம் இது பண்ணோன்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ரெண்டாவது இந்த இம்ப்ளிமெண்ட்டு லேபர், இந்த மாதிரி லேபர் ஸ்கில்ஸ் கிடையாது. அது வெரி அப்ரிஷியேட்டட். ஏன்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்கிது, அது வாய்ப்பு. அந்த மாதிரி நிறைய பண்ணும்போது அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வகையில் இட்ஸ் கிரேட்டு. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நாங்கள் பார்த்தோம். அந்த அமைச்சர்கள், இந்து அறநிலையத்துறை அமைச்சரானாலும் சரி, மற்ற அந்த எக்ஸிக்யூட்டிவ் பீப்புளானாலும் சரி, எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் 24/7 ஃபார் திஸ் அண்ட் மேக்கிங் திஸ் ஹேப்பன் வித்தின் எ வெரி ஷார்ட் டைம். எங்களுக்கு முன்னால் 6ஆம் தேதி அப்படின்னாங்க. நாங்கள்லாம் ரெடியாக இருந்தோம். 6ஆம் தேதியிலேருந்து ஒரு 50 பேர், ஆல் வெரி ரெப்யூட்டட் பீப்புள், பல நாடுகளில் இருக்காங்க. அமெரிக்கா, கனடா, யூரோப்பில் பல நாடுகள்லேருந்து, ஐயா ஃப்ரான்ஸு, அப்புறம் துபாயிலேருந்து அவங்க டாக்டர் பிரேமிலா ஃப்ரம் இதில் துபாயிலேருந்து வராங்க. அந்த மாதிரி அது அவங்க அமெரிக்கா என் கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து, இலங்கையிலேருந்து வந்தாங்க, மலேசியாவிலேருந்து வந்தாங்க, சிங்கப்பூர்லேருந்து, அந்த மாதிரி பல நாடுகள் சேர்ந்து வேர் ஒர்க்கிங் டுகெதர் அப்படிங்கிற அடிப்படையில் ரெப்ரசன்டேட்டிவாக அங்கேருந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இட்ஸ் எ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அது யார் முன்னிலையில் வைக்கிறாங்க அப்படின்னா, வள்ளலார் வைக்கிறாங்க. இப்போ நம்மெல்லாம் ஒரு இது கொடுக்கலாம், என்னடா இது திராவிட கவர்மெண்ட்டுக்கும் வள்ளலாருக்கு என்ன சம்மந்தம்னுட்டு.
இப்போ அந்த பெரியாரனுடைய கொள்கை, அடிப்படை கொள்கை பார்த்தீங்கன்னா வள்ளலாரனுடைய கொள்கை தான். அதுலேருந்து தான் பெரியார் வராரு. ஸோ பெரியாரனுடைய ஒரு தத்துவமே வந்து அறிவே தான் தெய்வம்ங்கிற ஒரு விஷயமே வந்து வள்ளலாரனுடைய ஸ்மாலர் கான்செப்ட் தான். அதுலேருந்து வந்தது தான். ஓகே. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்தில் கடவுளுங்கிறது வெளியே ஒரு பொருள் கிடையாது, அது நமக்குள்ளே இருக்குது, எல்லாம் வெளியாக இருக்கிறது தான் நம்ம சித்தர்கள் சொல்கிறாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வந்து ஹியூமனிடேரியன் தான் மெயின் கடவுள். மனிதர்கள் தான் கடவுள், ஜீவராசிகள் தான் கடவுள். நீங்கள் அதை உள்ளே பாருங்கள், வெளியே புறம் போகாதீங்கிறார். இட் இஸ் நாட் எகென்ஸ்ட் த ஒரு ரிலீஜனுக்கு எகென்ஸ்டான விஷயம் இல்லை, உண்மையை உணர சொல்கிறாரு. எல்லாருக்கும் இந்த தத்துவம் போகும். இப்போ மதம் அப்படின்னு சொன்னான்னா ஒரு லிமிட்டட் இதில் இருக்கும், பர்ஸ்பெக்டிவில் ஒரு உருவமோ ஒரு பேரோ இருக்கும், அதை கடந்து வாங்க அப்படிங்கிறாரு. அதுதான் சமரச சுத்த சன்மார்க்கம்ங்கிறது. அது வந்து ஒரு ரிலீஜன் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, சாதியும் கிடையாது, சமயம் கிடையாது. இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிறத நாங்கள் ஒரு பெரிய இதை பொலிட்டிக்கலாக நாங்கள் பார்க்குறதில்ல. ஏன்னா இது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா இது ஒரு நல்லது தானே விஷயம். இட் சேஞ்ச், அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சேஞ்ச் ஆகும். அதை நாங்கள் பார்க்குறோம். நேற்று எங்களுடைய நம்ம முதல்வர் அவர்கள் பேசும்போது அந்த முதல்வர் அவர்கள் வந்து அவருடைய வாய்ஸில் அந்த சேஞ்சஸ் தெரியுது, இந்த இம்ப்ளிமெண்டேஷன், அந்த எனர்ஜி தெரியுது. இப்போ நம்ம சும்மா பண்ணுறது அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் சும்மா வந்து இதை எடுத்து ஒரு பொலிட்டிக்கலுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸை சில விஷயங்கள் பண்ண முடியாது, ரைட்? அங்கே மூலிகை கண்காட்சி இருந்தது, வளர்நாடு ஸ்டோரி கம்ப்ளீட்டாக டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் ஒரு பெரிய சக்ஸஸாக பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்ததுன்னா நமக்கு அங்கே ரெண்டு விஷயம் வருது. இப்போது ஒன்று வந்து கடவுள் இல்லைன்னு நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க ஒன்று, இன்னொன்று வந்து உருவ வழிபாடுன்னு இருக்காங்க. இது ரெண்டுக்கு நடுவில் இது வருது வள்ளலாறு. கடவுள் இருக்கார், அருவமாக இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கார், வியாபிச்சுட்டு இருக்கார், எல்லா இடத்துலையும் உள்ளத்தில் இருக்கார், மனிதர்களுள்ளே இருக்கார். அப்போது இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வராது, ஏற்றத்தாழ்வு வராது, மதத்தை கடந்துட்டார். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இது வந்து உலகளாவிய கல்வி நம்ம தமிழ்நாட்டில் இருந்தால் போகணும். இப்போ வேறு எந்த கட்சியோ இதோ கவர்மெண்ட்டுன்னு நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வி ஆர் நாட் லுக்கிங் அட் கட்சி, திராவிட கட்சியோ அந்த மாதிரி நாங்கள் பார்க்கல. அதை தாண்டி தான் வரோம். எந்த பேதமும் இல்லை இதில். அது யாரோ ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வரணும். அந்த தமிழர்கள் தான் இதை கொண்டு வர முடியும். அப்போ நம்ம இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த கம்பேஷனேட் அக்டோபர் 5 வந்து கருணை தினம், வேர்ல்டு கருணை தினம் அப்படின்னு நான் அப்போ நேற்று சிஎமோட பேசும்போது நான் ஐயா வந்து நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணணும், ஐல் மேக் திஸ் ஹேப்பன், வில் மேக் திஸ் ஹேப்பன் த்ரூ த தமிழ்நாடு கவர்மெண்ட். நீங்கள் வந்து யுஎன்ஓவில் நம்ம அங்கே உள்ள நமக்கு தொடர்பு இருக்குது, அதில் கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த டேயை உலகளாவிய நாளில் கம்பேஷன் டேன்னு டிக்ளேர் பண்ணோம். அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் அதை பண்ணணும், அதுக்கு நாங்கள் உதவுறோம். பட் இட் ஹேஸ் ஹேப்பன் த்ரூ த தமிழ்நாடு கவர்மெண்ட், நோ மேட்டர் வாட் இட் இஸ். ஒரு தமிழ் கல்ச்சர் தான் நம்மளுடைய சித்தர்களை கொண்டு வர முடியும், இன்னொரு கல்ச்சர் பண்ண முடியுமா? ஆழமான விஷயம் இல்லையா? ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை வந்து நீங்கள் நம்ம பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை நாங்கள் நேற்று பார்த்துட்டோம், ஹவு திஸ் திங் ஹேப்பன் அப்படின்னா. நான் இந்த இதில் எந்த விதமான கட்சி கொடிகளோ இதையோ வந்து அங்கே யார் ஏற்றுக்கல. எல்லாமே பார்த்தீங்கன்னா வள்ளல்களுடைய கொடி, அந்த கொடி கட்சி கிடையாது, அது எல்லோ அண்ட் ஒயிட், அதுக்கு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குது, ரைட்? அப்போது அதை ஒட்டி தான் இந்த ஹோல் இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அற்புதமாக நடந்தது, ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயிலாக வந்து பண்ணியிருக்காங்க. அந்தந்த நிகழ்ச்சி நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நிகழ்ச்சியெல்லாம் அருமையாக கொண்டு போனாங்க. பல நாடுகளிலிருந்து வந்த மக்கள் வந்து அவங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. இதான் எங்களுடைய கருத்து. ஐயா வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காரு, அவருடைய கருத்துக்களை சொல்லுவார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளால் இன்று தமிழகத்திலே நமது ஐரோப்பா கண்டத்திலிருந்து வள்ளலாருடைய கொள்கையை அங்கு பரப்பி கொண்டிருக்கின்ற நமது சர்வதேச சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் சந்திக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் இந்த சன்மார்க்க உலகத்திற்கு நேற்று ஒரு விடியல் தினம். ஏனென்றால் கடந்த 200 ஆண்டுகளாக
200 ஆண்டுகள் வள்ளல் பெருமான் தமிழகத்துக்கு வந்து உதித்து 200 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரசு வள்ளல் பெருமானை உயர்த்தி பிடித்து உலகுக்கு சன்மார்க்க ஒளியை உணர்த்தியிருக்கின்றது. இதற்கு சர்வதேச சமர சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் அனைத்து நாட்டு சன்மார்க்க அன்பர்கள் சார்பாக மாபெரும் கோடாடு கோடி நன்றிகளை நாங்கள் தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் தமிழக மண்ணிலே தோன்றி அகில உலக சகோதரத்துவ உலகத்துக்கு உணர்த்தியவர் வள்ளலார். அவர் வந்து உதித்த அந்த நாளை கருணை தினமாக அறிவித்து 2022 முதல் 2023 வரை ஓராண்டு அரசு விழாவாக செய்து உலக மக்கள் தமிழக மக்கள் அனைவருக்கும் வள்ளலார் நெறியை கொண்டு சென்ற மாபெரும் பெருமை தமிழக அரசுக்கு சென்று சேரும். அதை நடத்திய தமிழக அரசு முதல்வர் அவர்களுக்கும் துணை நின்று உதவிய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் மற்றும் அந்த துறையை சார்ந்த அனைவருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றி உரித்தாக்கின்றோம். மேலும் வடலூர் பெருவெளியை சர்வதேச மையமாக அறிவித்து அங்கு 100 கோடி தொகையை ஒதுக்கி அங்கு உலக நாடுகளிலிருந்து வருகின்ற அன்பர்கள் அனைத்து பயனையும் பெற வேண்டும். தமிழகத்திலிருந்து இந்தியாவிலிருந்தும் வருகின்றவர்கள் அனைத்து பயனையும் பெற்று அங்கு வள்ளல் பெருமான் நெறி அறிய வேண்டும் என்பதற்காக இந்த அரசு எடுக்கின்ற முயற்சிக்கு வள்ளல் பெருமான் நெறி எந்த விதத்திலையும் பாழ்படாமல் அங்கு அமைத்து சன்மார்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நாங்கள் மிகப்பெரிய வேண்டுகோளை இங்கு முன்வைக்கின்றோம். மேலும் நேற்று நடந்த விழா ஐயா சொன்னது வரை மிக சிறப்பாக நடத்தியிருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் பல ஆண்டுகளாக ஒரு சன்மார்க்க விழா ஒரு சின்ன இடத்துல நடக்குது, இப்படி நடக்குது. நாங்களாம் பாரிஸில் ஒரு சின்ன இடத்துல ஒரு 20 பேரை ஒன்று கூடி தான் ஒரு விழா செய்வோம், 50 பேரை ஒன்று கூடி செய்வோம். ஒரு 2 நிகழ்ச்சிகள் அப்படி மாத வழிபாடெலாம் 20 பேர். இந்த மாதிரி ஒரு கடல் கூட்டத்தை கூட்டி மிகப்பெரிய ஒரு அரங்கிலே மிக பிரம்மாண்டமாக இந்த விழாவை நடத்திய தமிழக அரசு சன்மார்க்க உலகத்துக்கு ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களுக்கும் பெற்ற மிகப்பெரிய பெரும்பேர். ஏன்னா நம்ம ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி இந்த பொண்ணு கல்யாணம் நடத்திட்டா அவ்வளோ சந்தோஷம் ஆனந்தம் அடைவோம். அப்படி ஒரு பெரும் ஆனந்தம் சன்மார்க்க உலகத்துக்கு தமிழக அரசாக கொடுத்திருக்கிறது. அதனால் மாபெரும் நன்றி மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றோம். அப்படி சிறப்பான நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி ஐயா சொன்ன மாதிரி இந்த கருணை தினத்தை யுனைடெட் நேஷன் உலகம் முழுக்க அமைதியையும் சமாதானத்தையும் உலக மக்கள் அனைவரையும் நல்லா எல்லாவையும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்கு உருவாக்கப்பட்டது தான் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அந்த சர்வதேச அமைதி மையமான யுனைடெட் நேஷன். அந்த இடத்துல இந்த அகில உலக சகோதர கொள்கையை உலகுக்கு அளித்தவர் வள்ளலார். சன்மார்க்க நீர் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டும் உலகம் முழுக்க உலகை ஆளும் ஒரே நெறி சன்மார்க்க நெறி. அதை அந்த யுனைடெட் நேஷனில் அந்த ஐநா சபையில் தமிழக அரசின் சார்பாக வள்ளலாருடைய பிறந்த அந்த கருணை தினமாக அறிவித்து தொடக்க நிகழ்வாக அது ஆரம்பித்து பிறகு அனைத்து நாடுகள் நிச்சயமாக பெருமானுடைய நெறி ஓங்கி இறக்கும். அது தொடக்கம்தான் தமிழகத்தில் இன்று ஏற்பட்டிருக்கிறது. எதிர்கால தமிழக அரசும் தமிழக ஆட்சியும் கருணை நெறியோடு வள்ளல் பெருமான் நெறியோடு மலரும் என்பதில் சிறிது மையமில்லை எங்களுக்கு. அதனால் இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே எங்களுக்கு இந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள் மிகவும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஐரோப்பா கண்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அங்கு எவ்வளவு சிரமமான சூழலிலே இந்த சன்மார்க்க அமைப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஐயா அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க துபாயில் இருக்காங்க, அம்மா இந்த மாதிரி ஒரு இடத்துலையும் அயல் நாடுகளில் நினைப்பதை ஐயா சொன்ன மாதிரி நினைப்பதை செய்வதற்கு சிரமம். நாங்கள் இருக்கின்ற பகுதியில் உண்மையாக உங்களுக்கு சொல்லி பாருங்கள், அங்கே போயிட்டு ஒரு வழிபாடு ஒரு கூட்டம் போடுறதுக்கு நாங்கள் அந்த நகர சபையில் இடம் கேட்குறதுக்கு எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா எதுக்குன்னா அவங்க பயப்படுறாங்க, ஒரு மதமோ இது ஒரு மத அமைப்புன்னு சொல்லிட்டு மத அமைப்புகள் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. வள்ளலாரோட நெறி சமய மதம் கடந்து உலகத்துக்கெல்லாம் புதுநெறி என்பதை அவர்கள் உணரவில்லை, தமிழக அரசு உணர்ந்துள்ளது. அதனால தான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விழா. ஆதலால் எங்களுக்கு மிகவும் ஆனந்தமான ஒரு செயல் நேற்று நடந்தது. அதனால் இதுவரை காலம் சன்மார்க்க காலம் என்பதில் சிறிது மையமில்லை. வள்ளல் பெருமான் நெறி சிறக்க வேண்டும், ஓங்க வேண்டும், தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும், அது உலகம் முழுக்க ஒளி வீசும். நேற்று அந்த தீபம் ஏற்றப்பட்டது, இனி தொடரும் என்பதில் சிறிது மையமில்லை. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். மீடியா ரொம்ப பவர்ஃபுல் டூல். நாங்கள் பேசுகிறது எங்களோட சிந்தனைகளை நீங்கள் இந்த உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. முதற்கண் உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றி, இங்கே வந்ததுக்கு நன்றி நான் சொல்கிறேன். தமிழ் கூறும் நல்லுலகின் ஒப்பற்ற தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் வழியில் இருந்து என்றும் விலகாமல் திராவிட மாடல் அரசை
சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் நேற்று அனைத்துலக வள்ளலார் மாநாடு துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு கருணை ஆட்சி. எங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி தெரிஞ்சிச்சு. அந்த அவங்களோட பேச்சில் இருந்து இப்போ டாக்டர் சொன்னாப்புல எல்லாருமே கருணை. அவங்க கொடுத்த சொல்லுவாங்க, நம்ம சாப்பாடு எவ்வளோ இடத்துல சாப்பிட்டாலும் நம்ம தாய் கொடுத்த சாப்பாடு யாருக்கும் கிடைக்காதுன்னு. அந்த கருணை சாப்பாட்டில் இருந்து எங்களை ரிசீவ் பண்ணுறதுலேருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்கள்கிட்டையும் அவ்வளோ கருணை இருந்தது. அதுக்கு முக்கிய இது நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இவங்க சேகர் பாபு அவங்களோட பயங்கர பிளானிங், எக்ஸிக்யூட்டிவ் பிளானிங் எல்லாத்தையும் அருமையாக நடத்தி வச்சுருந்தாங்க. என்னமோ நம்ம ஒரு குழந்தை மாதிரி அந்த கருணையோடு பார்த்தாங்க. சரி, ஒரு ரெஸ்பெக்டோடு பார்க்குறது வேற, கருணையோடு கருணை பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன் நான் கருணையை முன்வைக்கிறேங்கன்னா, நான் டாக்டர் பிரமிளா சந்திரசேகரன் துபாயில் ஒரு 25 வருடமாக ஒரு ஆர்கனைசேஷனில் ஸ்பெஷல் எஜுகேஷன் கன்சல்டண்ட்டாக இருந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் அகைன் இது முத்தமிழ் கலைஞர் அவங்க கருணாநிதி அவங்க கொடுத்த பேர் மாற்றுத்திறனாளி. அது எங்கள் கவர்மெண்ட் துபாயில் பீப்புள் ஆஃப் டிட்டர்மினேஷன் கொடுத்துருக்காங்க. அங்கே கவர்மெண்ட்டோட ரெக்கக்னிஷன் இருந்ததுனால ஆக்சஸ் அபிலிட்டிஸ் எக்ஸ்போ அப்படின்னு ஒரு எக்ஸ்போ, பெரிய எக்ஸ்போ, 78 கண்ட்ரீஸ் வரும். அண்ட் 12,000 ஃபுட்ஃபால் இருக்கும். அந்த பெரிய லெவலில் பண்ணுற அந்த நிகழ்வில் நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 200வது ஆண்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு நாங்கள் எங்களோட அமைப்பு சார்பாக உலக சமத்துவவாதி விருது நம்ம சிஎம்க்கு நாங்கள் கொடுத்தோம். அதை நாங்கள் அது ஒரு 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 எப்படின்னா ஒரு சீடு, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது. அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் துபாயில் அந்த 78 நாட்டுக்கு நடுவில் கொடியை ஏற்றினோம். சமரச கொடி, சமரச பாட்டு வந்தது. ஐயா அதெல்லாம் பண்ணாங்க. இது துபாயில் நடந்ததுங்கிறது இன்றைக்கும் நினச்சா ஒரு ஆச்சரியமானது. அப்புறம் நாங்கள் தமிழ் சித்தர், தமிழோட சேஜ் சயின்டிஸ்ட் தான் வள்ளல் பெருமான். அவங்களோட பாடல்களுக்கு பரதநாட்டியம் நம்ம ஐயா கூட்டிட்டு வந்திருந்தாங்க. பரதநாட்டியம், சிலம்பம் கொண்டு வந்தாங்க. பரதநாட்டியம் அது நம்மளுடைய பாரம்பரிய இது. மூங்கில் நம்ம இந்த கோத்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியினர் நீலகிரியில் இருக்காங்க. அந்த கொம்பு ஊதுறது, அப்படி அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த கொம்பு ஊதுறது துபாயில கேட்டுச்சு. அதை ஒரு பரேடு மாதிரி பண்ணாங்க. 12,000 பேர் துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் 3 ஹாலில் அப்படி சுற்றி பரேடு வந்தாங்க. வள்ளல் பெருமானோட பாடல்களுக்கு இந்த பிள்ளைங்க டான்ஸ் ஆடினாங்க. அரபோட மியூசிக் வந்துச்சு. நேஷ்னல் ஆந்தம் ஆஃப் அரபிக்கும் நம்ம வள்ளலாரோட பாடல்களையும் ஃபியூஷன் பண்ணி டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது. அதுக்கு காரணம் முதல்வர் இதை நமக்கு எல்லாருக்கும் நம்மளை இன்டர்நேஷ்னல் பீப்புளை உள்ளார கொண்டு வந்ததுனால, எங்களை கௌரவிச்சதுனால, எங்களுக்கு அந்த கௌரவம் எங்களுக்கு அப்படியே மனசு அப்படியே அந்த கம்பேஷன் எங்களுக்கு எப்படி கொரோனா எல்லாருக்கும் பரவுச்சோ அந்த கம்பேஷனை, அந்த கருணையை எங்களுக்கெல்லாம் ரேடியேட் பண்ணி எங்களை திராவிட மாடல் எல்லாத்துலேயும் நம்ம முதன்மையாக இருக்கணும்னு அண்ட் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அதை அங்கே செஞ்சோம். இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய லெவலில் துபாயில் பண்ணுறோம். அட்வான்ஸ் டெக்னாலஜி, மொபிலிட்டி, கம்யூனிகேஷன் இதிலெல்லாம் பண்ணுறாங்க. 78 கண்ட்ரி பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் எங்களோட தலைவர், அங்கே துபாயோட தலைவர், அப்புறம் ஹிசைன் ஷேக் அஹமத் பின் சாயித் அல் மக்தும், அவர் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியோட ஹெட். அவங்களோட பேட்ரனேஜில் பண்ணதுனால எங்களால் யுஏஇக்குள்ளார நடந்தது இன்றைக்கி உலக அளவு பண்ணுறதுக்கு இருக்குது. அதே இதை நாங்கள் தமிழ்நாடு முதல்வருக்கு நாங்கள் இந்த வேண்டுதல் வைக்கிறோம். அவங்களோட பேட்ரனேஜ் எங்களுக்கு வரணும். அவங்களோட தலைமையில் நாங்கள் இந்த
சங்கத்தை ஓட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இப்போ டாக்டர் சண்முகமூர்த்தி வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட் அவங்க வந்து பெரிய ஐடியில் இருக்காங்க. நாங்கள் வந்து எஜுகேஷன், ஹெல்த் கேர் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில். ஸோ எங்களோட எல்லாரோட எக்ஸ்பர்டைஸை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். எக்ஸ்போ மூலியமாக நாங்கள் 78 கண்ட்ரி இல்லை 700 கண்ட்ரி கூட எங்களால் கொண்டு வர முடியும். தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. இன்னமும் எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு வேணும்னு நாங்கள் வேண்டுறோம். ஸோ தட் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து முதலீடு வரும். நாங்கள் எக்ஸ்போ டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் நடத்தும் போது சித்தர்கள் ரிலேட்டடாக ஆர்கானிக் நம்ம சித்தர்களோட தாவர இதாக இருக்கட்டும், ஆர்கானிக் ப்ராடக்டாக இருக்கட்டும், அவங்களோட லிவிங்காக இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம அங்கே இன்டெகிரேட் பண்ணி கொடுக்கும்போது அதை ஆட்டிசம் ஸ்பெஷல் எஜுகேஷனில் ஆட்டிசம் குறைபாடு நிறைய ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய ஒரு இது அவங்களுக்கு சிகிச்சை தராங்க. அதை சித்தர்கள் சொல்லியிருக்க சிகிச்சை மூலியமாக பண்ணால் அது நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இன்னைக்கு வரைக்கும் ஆட்டிசம்க்கு சொல்யூஷன் இல்லாமல் பெரிய கொஸ்டின் மார்க் போட்டுட்டு தான் இருக்காங்க வேர்ல்டு வைட். நம்ம முழு முயற்சியாக எடுத்தோம் அப்படின்னா நம்ம சித்தர்கள் மாதிரி எந்த ஒரு மருத்துவ முறை, உணவே மருந்து, உணவுலேயே அவங்கள கரெக்ட் பண்ணலாம். அவங்க தாய்மார்கள், அவங்க தந்தை, அவங்க குடும்பத்துக்கு நம்ம கருணையை உள்ளார கொடுத்தோம் அப்படின்னா அந்த கருணை அந்த குழந்தைக்கு போகும். அந்த குழந்தைக்கு கருணை போனால் அது நிச்சயமாக அது செய்கிறது எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அதான் அந்த கருணையை தான் நாங்கள் மெயினாக இதை எடுத்து செய்கிறோம். எல்லாருக்கும் நன்றி. ஸோ இப்போது ஒரு முக்கியமான ஃப்யூச்சர் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மெயின் ரெண்டாவது ஒன்று இதிலேருந்து என்ன கிடைக்குது, நமக்கு என்ன கிடைக்குது? இப்போது எல்லோரும் வேலை தேடிட்டுருக்கோம். வேலை நம்மக்கிட்டே இருக்குது, நம்ம தேடுறோம். வெள்ளைக்காரன் வேலை அப்படின்னா இதை டைப் படித்து அதெல்லாம் தேவை தான். ஆனால் அது நம்மளுடைய மெயின் வேலை கிடையாது. நீங்கள் கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கிறதோ, இது பண்ணுறதோ, பிஸ்னஸ் தெரிஞ்சுக்கிறதோ, அந்த வேலையை தேடுறதை விட வேலையை உருவாக்கி இருக்கலாம், டிமாண்டை உருவாக்கலாம். அதை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் வந்து இது வந்து ஒரு சித்தர்னுடைய இது வள்ளலாரனுடைய கொள்கைகளை மஸ்ட்டு. இதை லிமிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அதை காமிக்கிறோம். ஏன்னா நேரோ டவுன் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும். அப்போ வள்ளலாரில் இப்படி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதனுடைய ப்ராடக்ட்ஸ் வள்ளலார் சொல்ல ஒரு 440 ஹெர்ப்ஸுக்கு மேலே சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்களுக்கு R&D இருக்குது. அந்த R&Dயில் வந்து உங்களுக்கு எல்லா பப்ளிகேஷன் பண்ணுவோம். அந்த பப்ளிகேஷன்ஸில் வந்து அந்த பப்ளிகேஷன் பண்ணோன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பப்ளிகேஷன் பண்ணோன்னா மார்க்கெட் பண்ணலாம். வேர்ல்டு லெவலில் மார்க்கெட் பண்ணணும்னா சும்மா அப்படியே விற்க முடியாது. சித்த வைத்தியம் மாதிரி, நாட்டு வைத்தியம் மாதிரி விற்க முடியாது. அப்படி அது எங்கேயும் போகாது. நீங்கள் சூப்பரான ப்ராடக்ட் இருந்தாலும் எங்கேயும் போகாது. ஆனால் R&D பண்ணி ரிசர்ச் பண்ணோம்னா என்ன ஆகுது? ரிசர்ச்சுக்கு யாரை என்கேஜ் பண்ணுறோம்? நம்மளுடைய கிட்ஸு இப்போ 13-14 இயர் ஓல்டு எங்கே இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்கள வள்ளலார் ரிசர்ச்சில் போட்டுருவோம். அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அதில் அவங்களே பண்ணுவாங்க, அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ப்ராடக்ட்னுடைய இது வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி இது என்னென்ன பண்ணுங்கிறது தெரியும். அப்போ மார்க்கெட்டிங் ஈஸி. அப்போ மார்க்கெட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டிமாண்ட் கிடைக்குது. அப்போ உள்நாட்டுக்கு என்ன ஆகுது? ஒவ்வொருத்தரும் விவசாயம் அந்த ஹெர்பை ப்ரொடியூஸ் பண்ணுறான், அந்த கெமிக்கல் இது ப்ராசஸ் பண்ணுறவன் அது தனியாக அவனுக்கு ஒரு ஜாப் இருக்குது. மக்கள் செல் பண்ணுறதுக்கு ஜாப் இருக்குது. எதை பண்ணுறோன்னா நம்மளுடைய ஒரிஜினல் ப்ராடக்ட் இப்போ செல் பண்ணுறோம், ஜாப் உருவாகுது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதை தான் நம்ம பண்ணணும். நம்ம வந்து ஒரு ஆழமான கல்ச்சர். இதில் பல லட்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, சித்தரை விட எங்கேயும் இல்லை. அதே சமயத்தில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெரி ஹைலி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு. இதை விட ஒரு ப்ராடக்ட் இல்லை. இந்த சொல்யூஷன் கூட நாட் ஓன்லி இந்த ஹார்ட் ப்ராடக்ட் கூட சொல்யூஷன் இருக்குது. மைண்ட் லெவல்லையோ இதுலேயும் வந்து நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம R&D டெவலப் ஆகுது, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்தியாவிலேருந்து இன்னும் வந்து இந்தியா வந்து R&D பெரிய இது டெவலப் ஆகலை. இன்னும் ஃபாரின்ல இருந்த இது வந்து இன்னும் அந்த R&D இன்னும் டெவலப் ஆகலை. ஆராய்ச்சிங்கிற ஒரு விஷயம் பெருசாக இல்லை. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணான்னா இந்தியா விட ஒரு இதே கிடையாது. அவ்வளவு அது பர்டிகுலர்லி தமிழ்நாடு சித்தர்கள் வாழ்ந்தது. பல கோடி சித்தர்கள், நம்ம 18 சித்தர்கள்னு சொல்கிறோம் கிடையாது, பல கோடி சித்தர்கள் இருக்காங்க. அவங்களுடைய நாலேஜ் வந்து அதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் நம்மளுடைய வள்ளலார்.
அந்த வள்ளலாருடைய இது நம்ம பேக்ரவுண்ட் போனோன்னா எல்லா சித்தர் வரும். அப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் இதை எடுத்து பண்ணுறோம். தட் இஸ் அவர் கோல். அதான் நம்மளுடைய கொள்கை. இதுதான் நம்மளுடைய எண்ட் கோல் வந்து எல்லாரும் ஒன்று, உலகமே ஒன்று தான், எல்லாரும் ஒரே ஜீவராசிகள் தான், எல்லாரையும் ஒற்றுமையாக பார்க்கறது. ரைட்? அது இந்த கல்வி மூலமாக தான் வரும், ஆன்மநேய கல்வி. ரைட்? அந்த கல்வியை எடுத்துகிட்டு போகிறோம். ஆர்கானிக் வேர்ல்டு, இந்த வேர்ல்டு வந்து ஆர்கானிக் ஆகணும். எல்லா கெமிக்கல்ஸு எதையும் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிற, அதை செல் பண்ணுறாங்க. நம்ம வாங்கி பேஸ்ட்டு சோப்புன்ட்டு வாங்குகிறோம். நம்ம சித்தர்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் யூஸ் பண்ணுறோம்? எந்த அரிசி யூஸ் பண்ணுறோம்? நம்ம சித்தர்கள் சொல்கிற அரிசி. இந்த சுகருக்குன்னு ஒரு அரிசி வச்சுருக்கா, இதை சாப்பிட்டா சுகர் வராது. நீ வெள்ளைக்காரன் சோறு சாப்பிட்டா வெள்ளையா நீ சுகர் தான் வரும். அப்புறம் சுகர் இந்தியா டயபெட்டிக் கேபிட்டல்னா. ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அவர் ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நமக்குள்ளே ஆழமாக போகணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. வி ஹவ் ஆல் த ஜாப்ஸ். உலகத்துக்கு ஜாப் கொடுக்கலாம். உலகம் வந்து வரணும். அவங்க சர்வதேச இங்கே சென்டருக்கு வரணும். நம்மளுடைய அருள் நாகலிங்கம் ஐயா அவர்கள் இதனுடைய தலைவராக இருக்கார் இங்கே. அவர் டாக்டர் மஞ்சுளா, சங்கர் ராமன், அவங்கெல்லாம் ஒரு டீமாக போட்டு நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே டெவலப் பண்ணுறதுக்கு. அவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா வி ஹவ் டு ஹெல்ப் தெம் டு டெவலப். இங்கே வந்து டெவலப் ஆகணும். நாங்கள் இன்டர்நேஷ்னலாக வந்து அதை தான் பண்ண போகிறோம். வில் ஹெல்ப். இங்கே இருக்கிற ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அது தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பண்ணுவோம். இண்டிவிஜுவலான யார் பண்ணுறாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கோம். இதை தான் எங்களுடைய கருத்து. கண்டிப்பாக. இப்போ சார் சொன்னது இதில் இந்த சர்வதேச சமரசத்து சன்மார்க்க சத்திய சங்கத்தில் வந்து மலேசியா, சிங்கப்பூர், கனடா, அமெரிக்கா, துபாய். அமெரிக்கானா அமெரிக்கா ஒரு பெரிய கான்ட்ரிக்ட். அங்கே பல ஸ்டேட்லேருந்து இருக்கிறாங்க. அதுமாதிரி துபாய், ஃப்ரான்ஸ்னால் யூரோப்பில் வந்து இன்னும் பல நாடுகளில், அதாவது ஜெர்மன், பெல்ஜிக்கு, யுக்ரைனு, லண்டன், இந்த மாதிரி நாடுகள், அந்த அமைப்பில் இருக்கிற எல்லா அன்பர்கள் சார்பாகவும் நாங்கள் இந்த ப்ரெஸ் மீட் இன்னைக்கு கலந்துக்கிறோம். அவங்களுடைய சார்பாக நாங்கள் இருக்கிறோம். இங்கே வேறு ஏதாவது கண்ட்ரிஸ் விட்டு இருந்தால் ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா எல்லா கண்ட்ரி. அதில் முக்கியமான நீங்கள் கேட்ட மாதிரி சிஎம் என்ன அந்த அறிவிப்பு நம்ம நன்றி தெரிவிக்கல. மிக முக்கியமாக வந்து ஒரு 7 வகையான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த 7 வகையான 7 வகை அறிவிச்சு கடைசி இன்னொன்று 8வது சேர்த்துருக்குறாங்க. மிகப்பெரிய சன்மார்க்க உலகத்திற்கு மிகப்பெரிய நன்மையை பயக்காது. முக்கியமாக வடலூர் பெருவெளியில் ஒரு பயிற்சி மையம் அமைச்சு அங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள்லாம் வள்ளலாருடைய கல்வியை கொடுக்கறது, வள்ளலார் சொன்ன நெறிகளை அங்கே புகுத்துவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து வடலூர் அங்கே நற்கருங்குழி, சித்தி வளாகம், மருதூர் பகுதியில் வந்து மதிய உணவுக்கு அங்கே உணவு கூடம் அமைத்து செய்கிறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. கடலூர் இருக்கிற பூங்கா வள்ளலார் பெயர் அமைக்கிறது, மணிமகுடம் வைத்த மாதிரி நாங்கள் இந்த வடலூர் பெருவெளி அளித்த பேருண்மையை நமது தமிழகத்தின் தலைநகரமாக சென்னையில் வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கிறாங்க. இதுதான் மிக முக்கியமான விஷயம். இந்த ஆய்வு மையம் வள்ளலாருடைய நெறிகளை ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு இடம். எல்லா உலகத்தில் இருக்கின்ற அனைத்து எங்கள் சர்வதேச சமரச சன்மார்க்க மையம் அதில் பங்கெடுக்கும். மற்ற உலக அன்பர்கள் எல்லாம் வந்து வள்ளலார் நெறியை இங்கு ஆய்வு பண்ணி அதன் மூலம் உண்மையை அறியக்கூடிய ஒரு மையமாக அமையும். அது வந்து நம்ம முதல்வர் அவர்கள் இந்து அறநிலையத்துறை அவங்களுடைய அலுவலகத்திலே ஒரு பகுதியாக செயல்படுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நேற்று. இது வந்து மீண்டும் நாங்கள் எங்களுடைய சமரச சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பாக மீண்டும் நன்றியினை பதிவு செஞ்சு கொள்கிறோம். அம்மா வந்து 50 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க, 50க்கு மேலே வள்ளலாருடைய கொள்கைகளை. ஆனால் அது அந்த முடங்கி கிடக்குது, அதுக்குள்ளே வெளியே வர மாட்டேங்குது. யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அந்த ஆழம். அப்போது அதை வெளியே கொண்டு வரணுன்னா ஒரு நடுவில் ஒரு நிலை தேவை. நிறைய இன்றைக்கி ஒரு டாக்டர் சந்தித்தோம், நிறைய பேசுகிறாரு. ஆனால் அவர் இன்னொருத்தர் நம்ம யங் ஸ்டூடெண்ட்டை கேட்டோம், நீ எவ்வளோ புரிஞ்சுக்கிட்ட சார்? ஒரு இதுவும் புரியல, ஏதோ ஒன்று சொல்கிறாரு அப்படிங்கிறாரு. இப்படி இருந்தான்னா எப்படி அது போய் சேரும் யங்ஸ்டர்ஸ்க்கு? ஸோ வி நீட் அ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். ஆல் பீப்புள் நீட் டு கம் டுகெதர். எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். எல்லா ஐடி டீம் வேணும், எக்ஸிக்யூட்டிவ் டீம் வேணும், மார்க்கெட்டிங் டீம் வேணும், எல்லா வகையான ஆளுங்களும் வேணும். ஆனால் கோர் எங்கே இருக்கணும்? சும்மா நீங்கள் வேறு அங்கே வேலைக்கு இல்லை, இதை டெவலப் பண்ணணும். R&D தேவை. அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். வி ஆர் தேர் டு தேட் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஸோ இப்படி சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாய்ப்பளித்த இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் எந்த இது வந்தாலும் எங்களுக்கு ஓகே. இந்தியா எடுத்தாலும் சரி தான். ஆனால் தமிழ்லேருந்து வர்றதா சிறப்பான விஷயம்.
அவங்க தான் அதை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உங்கள் வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஒரு